ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வைக்கவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு எல்லாராலையும் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், ஓகேவா. ஈவன் 1 செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட நான் சொல்ல வர ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஸோ மஸ்ட்டு 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதாவது கோடெக்ஸ், பினமோ, ஐக்யூப்ஷன், ஒலிம் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா. ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் எனக்கு வேணும், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லோரும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா. ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு அசட்ஸ் பார்த்தீங்கன்னா கரன்சி பேர்ஸ், ஓகேவா. கரன்சி பேர்ஸு. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ரெக்கார்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிசியில் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா. ஸோ நான் கரன்சி பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நாலு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா கரன்சி பேர்ஸு. டைம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு. ஸோ டிஃபால்ட்னா என்ன நிறைய பேருக்கு தெரியல, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டைம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இருக்கும், அதுதான் டிஃபால்ட், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 1 மினிட் இருக்கக்கூடாது, ஓகேவா. ஸோ இதுதான் டிஃபால்ட்டு. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $200 நான் போட போகிறேன். ஸோ அப் ட்ரேடும் எடுத்து காமிப்பேன், டவுன் ட்ரேடும் எடுத்து காமிப்பேன், ஓகேவா. ஓகே, இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னென்னா 5 செகண்ட்ஸ், ஓகேவா. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்னென்னா மூவிங் ஆவரேஜ், ஓகே. ரொம்பவே பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ், ஓகேவா. ஸோ மூவிங் ஆவரேஜ் செட்டிங்ஸ்னால் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. சிம்பிள் தான். பீரியட் பார்த்தீங்கன்னா 5, ஓகேவா. ஸோ பீரியட் 5 வச்சுட்டு மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா இஎம்ஏ, ஓகேவா. ஸோ இது ரெண்டத்தையும் வச்சுட்டு கலர் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன், நீங்களும் எல்லோ கலர் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்போ தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறதும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது புரியும், ஓகேவா. பீரியட் 5 இஎம்ஏ வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க, ஓகேவா. ஸோ வந்துட்டு திருப்பியும் என்ன இண்டிகேட்டர்னா திருப்பியும் சேம் மூவிங் ஆவரேஜ் தான், ஓகே. 2 மூவிங் ஆவரேஜ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ திருப்பி மூவிங் ஆவரேஜ் வச்சுட்டு பீரியட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 25, ஓகேவா. ஸோ இதுக்கு பீரியட் 25 வச்சுட்டு அதேமாதிரி டைப் பார்த்தீங்கன்னா இஎம்ஏ தான். கலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த ப்ளூ கலர் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க, ஓகே. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் இதை வச்சு வெளியே வந்துடுறேன், ஓகேவா. ஸோ நல்லா நீங்கள் இப்போ செட்டிங்ஸ் பார்க்கறனால இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வெளியே வந்துடுறேன், ஓகேவா. ஸோ இந்த சிம்பிள் தான் ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா. ஸோ நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா அந்த எல்லோ லைன் இருக்குல்ல, ஸோ இந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும், ஓகேவா. ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும், ஓகேவா. சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேணாம், ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போகணுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இருந்தோடனே ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும், ஓகேவா. ஸோ இது அப் ட்ரேட் போடுறதுக்கான ரூல்ஸு. டவுன் ட்ரேட் போடணுன்னா ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும், ஓகே. டவுன் ட்ரேட்னா ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட் இருக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் அந்த ப்ளூ லைனே கிராஸ் ஆகணும். ஸோ நான் ட்ரேட் எடுத்து காமிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே. ஸோ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ வீடியோ 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஓகேவா. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கன்னா ஒரு அப் ட்ரேட் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு நான் டவுன் ட்ரேட் போட்டு காமிக்கிறேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரேட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்ட் இருக்கணும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அசட்ஸ் தான் நான் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் அசட்லாம் பண்ணவே கூடாது, ஓகேவா. ஸோ கிளியர் ட்ரெண்ட், ஓகேவா. ஸோ நல்ல மார்க்கெட்டில் தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நம்ம ஒரு அப் ட்ரேட் போடலாம், ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இது ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட், ஓகேவா. நான் மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஓகே. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிளியர் டவுன் ட்ரெண்டு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஓகேவா. ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் இருந்தனால நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரேட் எடுத்துட்டேன், ஓகேவா. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஓகேவா. ஸோ அப் ட்ரேட் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை பார்த்தோன்னே ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த
ப்ளூ லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும் ஓகேவா. ஸோ இதுதான் சிம்பிள். அந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும் ஓகே. ஸோ அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ எனக்கு லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணல ஓகே. ஸோ ப்ராஃபிட் தான் நீங்கள் பேலன்ஸ் பார்த்தாலே தெரியும் ஓகேவா. ஸோ இப்போ அப் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ டவுன் ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேடுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். டவுன் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்போதும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னால் சைட்வேஸ் மார்க்கெட்டில் எடுக்காதீங்க ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் நம்ம டவுன் ட்ரேட் எடுத்துடலாம் ஓகேவா. ஸோ இன்னும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகலை. ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதனால் டவுன் ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ நான் ஏன் இந்த டவுன் ட்ரேட் எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அசட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிளியர் அப் ட்ரெண்ட் ஓகேவா. ஃபுல்லாக கிளியர் அப் ட்ரெண்டில் மூவ் ஆகி டவுனில் வருது ஓகேவா. அது என்ன எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த டவுன் மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லோ லைனு, அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ரெண்டு கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ன, டவுன் ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் முதல்ல ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் இருக்கணும். இருக்கா? ஸோ இருக்குது ஓகேவா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்தனால நான் டவுன் ட்ரேட் போட்டுட்டேன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாத இருக்க வாய்ப்பே இல்லை ஓகேவா. ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் போகணுன்னா எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும் ஓகே. ஸோ இது ஃபைன் பண்ணோன்னே செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனையும் பார்த்தாலே நீங்கள் டைம்னா நோட் பண்ணவே தேவையில்லை ஓகேவா. நீங்கள் டவுன் ட்ரேட் போட்டுடணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லனா ட்ரேட் பண்ணக்கூடாது ஓகே ப்ரோ. டவுன் ட்ரேட் எப்படின்னு கிளியராக புரிஞ்சிடுச்சு ப்ரோ. ஸோ அப் ட்ரேட் மட்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதையுமே சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்டு ஃபைன் பண்ணணும். அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் ஓகேவா. ஸோ அதை ஃபைன் பண்ணிட்டு அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த ட்ரேட் வேணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு எல்லோரும் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ அப் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும், டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ முடிஞ்சோன்னே நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கைஸ். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும்னா எனக்கு டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் பர்சனலாக. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ ஒருத்தர் கூட இன்னைக்கு இந்த வீடியோ கூட ஒருத்தர் போட சொன்னார் ஓகே, மூவிங் ஆவரேஜ் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுங்கன்னு கேட்டார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் மேக் பண்ணேன் ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கைஸ். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், வரட்டா.